டைம் ஆச்சு. மம்மிக்கு பாய் சொல்லிட்டு இங்கேத்துலேருந்து கிளம்புறது தான். ஏன்னா நைட்டு 12:30 ஆகிங்குது டைம். ராக்கி யாருன்னு பார்த்தா ராக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற டாக். சரி வாங்க கிளம்பலாம். என்னடா வீட்டை இந்த திடீர்னு இங்கே வந்துட்டுக்கிறேன் எங்கேயோன்னு பார்க்குறீங்களா? அப்படி தாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கலை. ஏன்னா ட்ராவலிங்கில் இருந்தோமா சார்ஜர் வேணுமாயிடுச்சு. ஸோ அதனால வீடியோ எடுக்கல. சரலாம் இல்லையாண்ணா அதுக்கு தான் டைரெக்டாக ஊட்டி பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கிட்ட வந்து இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் என்ட்ரி ஓப்பன் ஆச்சு ஃபாரஸ்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 5 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தா 6:30 மணி. 6 o'clock ஓப்பன் பண்ணிக்கணும். ஆனால் இந்த டிராஃபிக்னால என்னன்னு सडन भय नहीं वहाँ से करो. எங்க இல்லையே ஒண்ணுமே இல்லைன்னா இங்கே ஃபுல்லு நீ இங்கே இதெல்லாம் தெரிஞ்சிக்காது. தெரில பார்க்கலாம் இது. अरे इसको स्टार्ट करो. रेड बटन प्रेस करो टीनो. रेड बटन अनफिट सही से நீ ஆன் பண்ணல. इधर भी है देख. हाँ देख देख फैमिली தண்ணியெல்லாம் காஞ்சிட்டுக்குது. ஒன்றுமே இல்லை பாரு. இங்கே வருமான் ஒன்றுமே இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சன்ரைஸ் பார்த்தியா? மார்னிங் எப்படி இருக்குது? இப்போ என்ன சொல்லுமா டைமு 7 o'clock சம்திங் ஆகுது. சன்ரைஸ் பார்த்தியா? இந்த ரோடு ஆனால் சக்கதாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வரல. நம்ம வேறு எங்கேயோ போயிருந்தோம். இது அந்த மசனகுடி ரோடாமா. இங்கே 2 வீலரெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. கைஸ் இங்கே பாருங்களேன், போயிங்கிற வழியில் சடன்னாக இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன்னா செம்ம ஸ்பாட் எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்துட்டிங்கனாக்கா வேறு லெவலில் இருக்கும். இங்கே நான் ஒரு 4-5 பேரை பார்த்தேன். இங்கே பாருங்களேன் எப்படி வந்துங்கிறாங்க. இவங்க யாருன்னே தெரில. ஆனால் இவங்க எப்படி வந்துங்கிறாங்கன்னே தெரிலப்பா. அவ்வளோ மேலத்துலேருந்து 20 கிலோமீட்டர் ட்ரக்கிங் வந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்துட்டு சர்ச்சு சிஸ்டர்ஸ்னு நினைக்கிறப்பா. ஆனால் 20 கிலோமீட்டர் அங்கே எப்படி இறங்கி வந்தாங்க காலையில் ட்ரக்கிங். அவங்களுக்கெல்லாம் பயம் இல்லை அனிமல்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்கும் கெஸ் பண்ணுங்க. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கப்பா. ஹேர் பின் பெண்டாலாம் எவ்வளோ கிராஸ் பண்ணி வந்துட்டேன். செம்மையாக இருக்குது. ஆனால் மசனகுடி ரோடு ஃபஸ்ட் டைம் வந்துருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம். சார்ஜ் இருந்ததில்ல, அதனால தான் வீடியோ உங்களை எடுக்கலை. இப்போ இங்கே ஊட்டியில் வந்துட்டு இது போட் ஹவுஸுன்ட்டு ஏதோ ஒரு பிளேஸு ஊட்டியில். ஸோ இங்கே வந்துக்கிறோம் நம்ம.
ಇಲ್ಲ ಸ್ಟೈಲ್ பண்ணிದ್ದೀವಿ கொஞ்சம் அந்த வாயில கிளிஷாவி நான் என்னமோ நினச்சின்னு வந்த குளிர் இருக்கும்ட்டு ஆனால் செம்ம வெயில்ப்பா 9 மணி தான் ஆகுது வெயில் சரியான வெயில் அது பாரு அது பள்ளம் அதுவும் சி எல்லாத்தையும் ஒன்றா எல்லாம் பண்ணலாம் இது பாரு இடுப்பு கழட்டி விழுதுற மாதிரிக்குது ஐயோ ये 3 चपाती में दी गई ये लड़की देखो टीना रोटी का लड़की कैसा है लड़की लोग कैसा है रोटी में अच्छा है सही है बोल तो क्यों उसको देख रहे तो क्यों उसको नहीं तो उसको देख रहे இதில் போகலான்னு தான் இருந்தேன் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாததுனால போகல நம்ம சும்மா பார்த்துட்டு போகலாட்டி என்னான்ட்டு ஏன்னா எனக்கே தண்ணினாலே பயம் உங்களுக்கே தெரியும் இதிலலாம் போய் எங்கன்னா எதுனா ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் நான் ஸ்கூல் ட்ரிப்பில் ஒரு டைமு கேரளா போயிருந்தோம் அங்கே கூட நான் போட்டிங்க்கு போகவே இல்லை ஏன்னா எனக்கு பயம் ஸோ இந்த இடத்த கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டே போகலான்ட்டு ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோமா செக்இன் டைம் வந்துட்டு 12 o'clock இருந்தாங்க ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துக்கிறோம் சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு ஸோ கைஸ் இங்கே டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஆயிடுச்சு இப்போ போய் உள்ளே செக்இன் பண்ணோம் ரூமு ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வேறு வீடியோ வரும் இங்கே என்னென்ன ஆகுதுன்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக ஓகே பாய் family. Tina.